இருக்கு. உனக்கு ஒரு ஆள் இருக்கா? அந்த பிள்ளைக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கு. உன் தங்கச்சியை நான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஏன் பார்த்து வர சொல்லு பார்ப்போம். ஏதாவது பஞ்சாயத்துன்னா சொல்லுங்க வரேன். மழைக்கால மேகம் ஒன்று ஊஞ்சல் ஆடியது, அதற்காக தானே அன்று ஒரு கீதம் பாடியது. இத்தனை காலம் சித்திர பெண்ணின் பார்வை தேடியது, ஒரு பாடல் பாடியது. அதில் ஊழல் கூடியது. மழைக்கால மேகம் மழைக்கால மேகம் ஒன்று மழை ஊஞ்சல் ஆடியது, இது காதல் தானே அன்று இது கீதம் பாடியது. மீட்டாத வேளையில் மெல்லிய தேகம், நீ தொட்டதாலேயே மோகன ராகம். மீட்டாத வீணையில் மெல்லிய தேகம், நீ தொட்டதாலேயே மோகன ராகம். உடல் வழி பிறந்தது, உடல் வழி நுழைந்தது, தலை முதல் கால் வரை சிரித்திடத்தான். பூவை நானும் பூவல்ல, பூ போல நீ இல்லை, இருந்ததை மறைப்பது எனக்கென இருப்பது. மழைக்கால மேகம் ஒன்று மழை ஊஞ்சல் ஆடியது, அதற்காக தானே அன்று இந்த கீதம் பாடியது. ஆகாய தோள்களில் மாங்கனி சாய, ஆகாய கங்கையில் மாங்கனி பாய. ஆகாய தோள்களில் மாங்கனி சாய, ஆகாய கங்கையில் மாங்கனி பாய. கொதித்தது குளிர்ந்தது, குளிர்ந்தது வளர்ந்தது, நடந்ததை மறந்திடு உனக்கினி நான். காமன் பாடும் சங்கீதம், காலத்தின் சங்கீதம், தொட தொட வளர்ந்தது கொடியென படர்ந்தது. மழைக்கால மேகம் ஒன்று மழை ஊஞ்சல் ஆடியது, அதற்காக தானே அன்று ஒரு கீதம் பாடியது. இத்தனை காலம் சித்திர பெண்ணின் பார்வை தீண்டியது, ஒரு பாடல் பாடியது. அதில் ஊடல் கூடியது. லல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 
ரெண்டு பிரிவா பிரிஞ்சிச்சு. நம்ம இடத்திற்கு நாரதர் மகாமுனிவர் வந்திருக்கின்றார் அடவா. ஏன் பாடுவோம் மேல வேணாம். வேணாம், ஆமா. ஆ. சுவாமி எக்ஸ்கியூஸ் மீ கூப்பிடுங்க. வாங்க சாமி மேடைக்கு வாங்க. வருதாமா பிரம்மச்சாரியா நாரதர் மகாமுனிவரா. வாருங்கள் சாமி. இல்லத்தை நாடி வந்திருந்தீர்கள் என்றால் அறுவகை சுவையோடு உணவளிச்சிருப்போம். அதே சொல்லிக்க வேணான்ட்டாரு. அதனாலதான் அவருக்கு காட்டுக்குள்ள இருக்க தேனும் தினைமாவையும் கொடுக்க கூடாதுன்னு. மாவு பிடிக்காதான் தேனும் பிடிக்காதான் ஏன் தெரியல. மாவை கொடுத்தா மாவை கொடுத்தோம்னா பிணையணும், தேனை கொடுத்தா நக்கணும். தேனை நக்கிதான் சாப்பிடணும். நான் ரெடி. நீங்களே அந்த வேலையை பண்ணிக்கங்க. சாமி தேனும் தினை மாவு அப்படிதான் சாப்பிட முடியும். நீங்க சாப்பிடுங்கடா, எனக்கு வேணாம்டா. சரி வேணும்னா விடுங்க. ரொம்ப தான் கிராக்கி பண்றீங்க. சரக்கு கொடுக்குற வேணாம். ஏய் என்னப்பா இப்படி இருக்க? ஆனா மளிகை சரக்கு எடுத்து கொடுக்குறேன் வீட்டுக்கு கொண்டு போங்க. என்ன அத காலையில கொடு. அவர் எந்த வீட்டுக்கு கொண்டு போவாரு? அவங்க அப்பா அம்மா மேல சும்மா இருந்தாருன்னா நம்ம வீட்டுக்கு வர சொல்லுப்பா. வரவேற்ப கூட தாமுங்க. அப்பா நீங்க எதுக்காக வந்தீங்க? ஹே ரசாதே உன் ரசாதே ஹே ரசாதே ஓ ராசாத்தி தெய்வதே என்னவோ சின்னவிலே பாரே வினவினே சொன்னதொரு சேரி என்ன முத்தினவர் தினங்கள் புன்னகையில் கழிக்க ஏ ராசாவே ஓ ரசாதே தெய்வதே
கோபப்பட மாட்டீங்க, நான் மட்டும் கோபப்படுறீங்க. போட்டு ஆட்டி கிடக்குறீங்க. நானும் இருக்க இன்னொருத்தி எதுக்கு? என்ன போராடுமா? ஆசை இருக்க, அந்தரங்க இருக்க, யாரு கண்டாரம்மா? அதிகாலை வரை எங்கு இருக்கும்? சாமி ரொம்ப ஓவர்ப்பா. ஒரு கண்ணுல சுண்ணாம்பு, ஒரு கண்ணுல வெண்ணெய் வைக்கிறார். நான் இருக்கு கொண்டு போறேன், நீ எதுக்கு போற? தேவலோகத்துல ரொம்ப ஊர்வசி மேனகையோட நடனங்களை பார்த்தேன். நான் சொல்றதை கேளுங்க. பூலோகத்துல இப்படி ஒரு நடனமடா. இந்த பிள்ளைய தேவலோகத்துக்கு கூட்டிட்டு போங்க. எதுக்கு? ரொம்ப ஊர்வசிலாம் பொட்ட புடிக்கிட்டு ஓடிடுறாங்க அவங்க வேற பக்கம். எம திறமை யார் உயிர் எடுக்க? உங்கள் இருவரை பார்க்கின்ற பொழுது எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அது மழை நேரத்துக்கு அடிக்கடி வருது. என்னமோ ஒரு கீர்த்தன் சொன்னாங்களே, வெத்தலையை போட்டேன்டி. நமது பழனியப்பா ஒளிபெருக்கி நண்பர்களுக்காக பங்கி அடிச்சேண்டி பாண்டீடா போட்டேண்டி எவ்வளவு பெரிய பேரை வச்சிருக்கா. சிங்கிடம்லாச்சு சிவப்பெல்லா வெளுப்பாச்சு தக்கரடிக்குதடி டாப்புல போகுதடி நிக்கிறேனா பறக்கிறேனா எதுவுமே புரியலடி. வெத்தலைய போட்டேண்டி சத்தி கொஞ்சம் ஏறுதடி, சத்தி கொஞ்சம் ஏறையிலே சத்தி கொஞ்சம் மாறுதடி. வெத்தலைய போட்டேண்டி சத்தி கொஞ்சம் ஏறுதடி, சத்தி கொஞ்சம் ஏறையிலே கொஞ்சம் மாறுதடி. வெத்தலைய போட்டேண்டி சத்தி கொஞ்சம் ஏறுதடி, சத்தி கொஞ்சம் ஏறையிலே புத்தி கொஞ்சம் மாறுதடி. ஏழுலகம் முன்னாலே அடிதடி தன்னாலே, ஏழுலகம் முன்னாலே அடிதடி தன்னாலே, இந்த நேரம் பார்த்து என்ன இழுக்கிறியே முன்னாலே. ஏழுலகம் முன்னாலே அடிதடி தன்னாலே, இந்த நேரம் பார்த்து என்ன இழுக்கிறியே முன்னால். அடி மாமா மகரத்தியே ஏண்டி நீ சக்கரகிளியே, அடி மாமா மகரத்தியே ஏண்டி நீ சக்கரகிளியே. வெத்தலைய போட்டண்டி சத்தி கொஞ்சம் ஏறுதடி, புத்தி கொஞ்சம் மாறுதடி. சத்தி கொஞ்சம் ஏறையிலே புத்தி கொஞ்சம் மாறுதடி. அந்தரிய சுந்தரியே அந்தரங்க காவலியே ஆடுகார் நகையில் ஆட வந்த மாத்திரியே. அந்தரிய சுந்தரியே அந்தரங்க காவலியே ஆடுகார் நகையில் ஆட வந்த மாத்திரியே. இந்திரனின் ஊர்வசியே எப்போட்ட மல்லிகையே, எப்போது பார்த்தாலும் கைகூடி எழுகிறி, எப்போது பார்த்தாலும் கைகூடி எழுகிறி. அடி மாமா மக ஏ மாமா மக, அடி மாமா மக கதியே ஏ சீனி சக்கரகிளியே. அப்படியே ஆடி கிடக்குறோம், விரதம் கட்டு போயிடுறான். இந்த 4 வருஷத்தை நீ போடுப்பா. ஏப்பா. சாமி ரொம்ப ஓவரா. போதுப்பா. உங்க ஆட்ட மாட்டத்தெல்லாம் பார்த்து மட்டியில மகிழ்ச்சி. இவ்விடத்துல உங்க தலைவியை வரைச்சிடும். சீ, இந்த மனுஷனை நல்ல மனுஷன் பார்த்தோம்னா இப்படி ஓவரா பண்றாரு. நீ தான் கூட்டிட்டு வர, அப்புறம் போனாலும் திட்டுற. நீ எதுக்கு வர்ற? ஊட ஊட. லூசு கலர், அவர் காசு கொடுக்க மாட்டாரு. அப்புறம் எதுக்கு கூட்டிட்டு வந்த? காசு கொடுக்குறாளா கூட்டிட்டு? நானா கூட்டிட்டு வந்தேன், அதுவா வந்து அம்மா வாமா ஏச்சி எடுத்து போடுங்க. சிலு சிலு சிலுவன காத்து பக்கமொரு ஒருவர காத்து. புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு. ஒரு நீசம், ஒரு பாசம், அந்த காத்தும் நாத்தும் நீதான் நான் தாவா மாமனே. சிலு சிலு சிலுவன காத்து வர வர உருகுது நாத்து.
அண்ணா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாம கை கால் சுகத்தோட நீல ஆயில் நிறைய ஓய், அதை கொண்டு போய் அங்கே போய் என்னது கணக்கு கொடுக்குற அம்மா என்னண்ணே அம்மா கவன் மணக்குது நம்ம இடத்துக்கு இங்க வேற நாம இடத்துக்கு நாரதர் மகாமுனிவர் இருக்குனாடா நாரத மகரிஷி நம்ம இடத்துக்கு வந்திருக்காரா ஆமா மேடம் எல்லாம் வந்தோன்னு சொல்லியிருக்கேன் நின்று எப்பேற்பட்ட அதை மகா பிடிச்சிட்டு வந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் கட்டி பிடிச்சி ஆடிக்கிட்டே இருக்கிற நான் எங்க கட்டி பிடிச்சாங்க அதான் பிடிச்சி இழுத்துட்டி அவரு நம்மளெல்லாம் பாக்குறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணதுக்கு வந்திருக்காரு ஆ அப்படியா அது சாமி அம்மா நீங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்குனீங்களா அங்களா சாமிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் சாமி ஏய், ஆ, என்னண்ணே இதெல்லாம் உனக்கு புரியாதுடா என்னண்ணே புரியல நாங்கெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் ஆ நீங்க நானு? ஆசீர்வாதம் சாமியை கூப்பிடுறேன் கூப்பிடுறீங்களா கூப்பிடவா? கூப்பிடுங்க சுவாமி கம் டு தி ஸ்டேஜ் வர வேண்டும் சுவாமி வர வேண்டும் சாரையை பெற்று ஓனர் இதே நாராயணன் நாராயணன் அயனத்தில் இருக்கக்கூடியவன் பெருமாள் யாரு என் பாட்டிய மகாவிஷ்ணு வர வேண்டும் சுவாமி நாராயணன் வாழ்க. ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே மானே கலைவன் ஆசீர்வாதம் வாங்குனீங்க அது நல்ல மனுஷன் யாரு எந்த கையை பிடிச்சிருக்காரு பத்தியா இந்த கையில என்ன முத இருங்க சொல்றேன் இப்படி அடிச்சுதான் ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே மானே கலைவாணி மகன் நாரதரே வருகை நல் வரமாகும் தமமுனியே வருகை நல் வரமாகும் தமமுனியே அகமகிழ்ந்து போற்றுகின்றோம் தமமுனியே ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே மானே கலைவாணி மகன் நாரதரே கலிவடிவாய் திகழும் உங்கள் வடிவம் காணவே எம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர் பெருமை கொள்ளவே கலிவடிவாய் திகழும் உங்கள் வடிவம் காணவே எம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர் பெருமை கொள்ளவே கற்றறிந்தேன் காவியத்தில் உம்மை காணும் பாகியமதை நான் அடைந்தேன் மேன்மை காணவே ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே மானே கலைவாணி மகன் நாரதரே மகன் நாரதரே மகன் நாரதரே எங்கள் அனைவருக்கும் நல்லாசி தர வேண்டும் சுவாமி அது எப்படி டேய் அந்த மணிக்கு ஒரு மாதிரி ஐயா கையை விட்டு அவன் கட்டது காசு சொல்லியா அது எப்படி நீ அந்த மணிக்கு ஒரு மாதிரி யோசிக்கிற விடுங்க கையை புடிடாத அது எப்படி டேய், கையை புடிமா அந்த மணிக்கு ஒரு மாதிரி யோசிக்கிற ஏய்யா சண்டைக்கு போறவன் கையை பிடிக்க சொல்லுங்க எதுக்கு உங்கள் இருவருக்கு என்ன வர வேண்டும் ஒரே ஒரு வரம் தான் சாமி என்ன வர வேண்டும் அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நீ கோழி பஞ்சாரமா படைங்க சாமி போதும்பா இந்த பிறவியே போதும் அடுத்து ஒரு பிறவி தேவையா பாதி பேர் பாக்கி இருக்காங்க பாக்கி இருக்காங்க பஞ்சாரமா படைச்சு இந்த உலகத்துல இருக்க அம்புட்டு ஆம்பளைகளையும் குஞ்சா படைச்சு இங்க வர்றான் அந்த குஞ்சுகளை பூரா இந்த பஞ்சாரத்தில் அடைய செய்யுங்கள் சாமி அவனை கூட்டிட்டு போ கூட்டி அந்த விடுவியான் வந்தது வந்தீங்க 7-14 சுத்தி சோர்வா இருப்பீங்க இந்த காத்தெல்லாம் அங்கிட்டு கிடைக்குமா ஏப்பா நான் தேவலோகம் எங்கேயும் சென்று வரக்கூடிய ஆள் தானே நம்ம குடிசை எட்டுனாப்புலதான் சரி ஒரு 5 நிமிஷம் உங்க குஞ்சு அடைச்சிட்டு போங்க அப்படி நினைச்சிட்டு போனீங்கன்னா குடிசையை பத்த வச்சு போடுவாங்க போயிட்டு வா பண்ணி முதல் நல்லாரை காண்பது நன்று நலிமிக்க நல்லார் சொல் கேட்பது நன்று நல்லார் குணங்களை உரைப்பது நன்று அவரோடு இணங்கியிருப்பது நன்று என்று சொன்னார்கள் இன்று நல்லாரக வருந்திருக்கும் என்னை பார்த்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடு அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுத்த ஒரு காரணத்தினால் தங்களை வாழ்த்த வேண்டும் என்ற காரணத்தினாலே எவ்விதமான முறையில் தங்களை வாழ்த்துவதென்றால் பூ போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டு